நண்பர்களே, எல்ஐசி ராஜ்குமார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நான் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்சூரன்ஸ் பிளானை பற்றி பேச போகிறேன். என் பார்வையில் இந்த இன்சூரன்ஸ் பிளான் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் டு த வேர்ல்ட். இந்த ஒரு கிஃப்ட் மகன் தனது தந்தைக்கு கொடுக்கலாம், தந்தை அவருடைய மகனுக்கு, மனைவி தனது கணவருக்கு, கணவன் தனது மனைவிக்கு பரிசாக அளிக்கலாம். குறிப்பாக தாத்தா பாட்டி தனது பேரன் அல்லது பேத்திக்கு தன்னோட ரிட்டையர்மெண்ட் மூலம் பெறப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை பரிசாக அளிக்கலாம். ஏன்னா இது ஒரே ஒரு பிரீமியம் செலுத்த வேண்டிய பாலிசி ஆகும், அதாவது சிங்கிள் பிரீமியம் பாலிசி. இதை 3 மாத குழந்தை முதல் 65 வயது வரை உள்ள அனைவருக்கும் வாங்கக்கூடிய பாலிசி. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிட்டு இருக்கிறது எல்ஐசியின் சிங்கிள் பிரீமியம் என்டோமெண்ட் பிளான் டேபிள் நம்பர் 917. இந்த பிளான் ஒரு வித் ப்ராஃபிட் பிளான். இதில் எல்ஐசி 2 வகையான போனஸை வழங்குகிறது. நம்பர் 1 vested simple reversionary bonus. Number 2 final additional bonus. Loan eligibility 90% of surrender value வந்து உங்களுக்கு லோனா கிடைக்கும். பாலிசி டேர்ம் மினிமம் 10 years முதல் மேக்ஸிமம் 25 years வரையிலும் இந்த பிளானை எடுக்கலாம். பிரீமியம் பேயிங் டேர்ம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிளான் சிங்கிள் பிரீமியம் பேமெண்ட் பாலிசி என்பதால் நீங்கள் ஒரு முறை மட்டும் பிரீமியம் செலுத்தினால் போதுமானது. Sum assured. Minimum sum assured 50,000 rupees and multiples of 5,000 rupees thereafter. Maximum sum assured no limit. இது பாலிசி ஹோல்டரோட இன்கமை பொறுத்தது ஆகும். Commencement of the risk. Friends, இந்த பாலிசி குழந்தைகளுக்கும் எடுக்க முடியும் என்பதால் ரிஸ்க் கமன்ஸ்மெண்ட்டை புரிந்து கொள்வது. பாலிசி எடுக்கும் முன் குழந்தையோட வயசு 8 years கம்ப்ளீட் ஆகி இருக்குமேயானால் ரிஸ்க் கவர் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆகிவிடும். குழந்தை 8 வயது கீழ் இருந்தால் அவருக்கு ரிஸ்க் கவர், குழந்தை 8 வயதுக்கு கீழ் இருந்தால் அவருக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகணும் அல்லது அவர் பாலிசி எடுத்து 2 years கம்ப்ளீட் செய்து இருக்கணும். இதில் எது முந்தையதோ? ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் பெட்டரா புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிள் 1, பாலிசி எடுக்கும் பொழுது குழந்தையோட வயது 7 இருந்தால் அவருக்கு ரிஸ்க் கவர் 8 வயதில் ஸ்டார்ட் ஆகிவிடும். எக்ஸாம்பிள் 2, பாலிசி எடுக்கும் போது குழந்தையோட வயது 4 இருந்தால் இங்கு ரிஸ்க் கவர் 6 வயதில் ஸ்டார்ட் ஆகிவிடும். ஏனென்றால் இங்க பாலிசி எடுத்து 2 years கம்ப்ளீட் ஆகி இருக்கு. ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 2 ரைடர்ஸ் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர். நம்பர் 2 நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். இது இரண்டும் ஒரு ஆட் ஆன் கவரா இருக்கிறனால எக்ஸ்ட்ரா பிரீமியம் பே பண்ண வேண்டும். இந்த ரைடரை புரிஞ்சிக்க விரும்பினால் என்னோட இதற்கான செப்பரேட் வீடியோவை பார்க்கவும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து உள்ளேன். சரண்டர் வேல்யூ. இந்த பாலிசி எடுத்த பின் பணம் தேவைப்பட்டால் பாலிசிக்கு 1 year கம்ப்ளீட் ஆனதும் சரண்டர் செய்திக்க முடியும். இதுக்கு சரண்டர் வேல்யூ 90% ஆஃப் யுவர் பேசிக் பிரீமியம் பிளஸ் போனஸ் ஆகும். இங்க போனஸ் அமௌண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் யுவர் பாலிசி. இந்த பாலிசியில செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஆஃப் மெச்சூரிட்டி அண்ட் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்பர் 1 லம்சம் பேமெண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனின் கீழ் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆகட்டும் இல்லைன்னா டெத் பெனிஃபிட் ஆகட்டும் லம்சம் ஆக பெற முடியும். நம்பர் 2 இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனின் கீழ் நமக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஆர் டெத் பெனிஃபிட் அமௌண்ட் மொத்தமாகவோ இல்லைன்னா பார்ட்டாகவோ 5, 10 or 15 இயர்ஸ்க்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆக, அதுவும் நம்ம விருப்பத்துக்கு இணங்க எய்தர் குவார்டர்லி, ஹாஃப்லி ஆர் இயர்லியா நாம் பெற முடியும். இந்த முடிவு பாலிசி ஹோல்டர் தன்னோட வாழ்நாளில் எப்போ வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப இதை மாற்றவும் செய்யலாம். பாலிசி ஹோல்டர் மைனராக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த ஆப்ஷனை தன்னோட 18 வயதுக்கு மேல் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இதில் நாமினிக்கு சேஞ்ச் பண்ண எந்த உரிமை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சஜஷன். பாலிசி ஹோல்டர் இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி 2-3 பாலிசியா எடுத்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை மிக அழகாக பிளான் பண்ணிக்க முடியும். டாக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசிக்கு பேமெண்ட் பண்ணி இருக்க பிரீமியம் அண்டர் செக்ஷன் 80C இன் கீழ் எக்ஸம்டட். டெத் பெனிஃபிட்டும் செக்ஷன் 10(10)D இன் கீழ் டாக்ஸ் ஃப்ரீ ஆகும். ஆனால் மெச்சூரிட்டி இஸ் அப்சல்யூட்லி டாக்ஸபிள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அற்புதமான பிளானை ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் ஆனந்தன்
35 வயது 10 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு 25 வருஷத்துக்கு இந்த பாலிசியை எடுக்கிறார். அதற்கு அவர் அப்ராக்சிமேட்லி 4,70,000 ரூபாய் சிங்கிள் பிரீமியம் ஆக பேமெண்ட் பண்றார். மிஸ்டர் ஆனந்தனுக்கு மெச்சூரிட்டியில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் சம் அஷ்யூர்ட் 10 lakhs, வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சரி போனஸ் 12,75,000 ரூபாய், ஃபைனல் அடிஷனல் போனஸ் 4,50,000 ரூபாய். அதாவது டோட்டலா அவருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 27,25,000 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த போனஸ் கரண்ட் போனஸ் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். உங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கு உங்களில் பலர் மெச்சூரிட்டி ரிட்டர்ன்ஸை ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணலாம். வாங்க அந்த கம்பேரிசனும் பார்த்துடலாம். Current interest rate of FD is around 6.5%. Let's assume friends, Mr. Anandan 4,70,000 rupees ஐ கட்டி இந்த பிளான் எடுக்காம 25 இயர்ஸ்க்கான FD எடுக்கிறார். ஸோ அவருக்கு 25th இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மெச்சூரிட்டி அப்ராக்சிமேட்டா 23,50,000 rupees இருக்கும் at the rate of 6.5%. இங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். 25 இயர்ஸ்க்கான FD இன்றைய தேதியில் இல்லை. இதை நம்ம 2 இல்லை 3 முறையாக ரீஇன்வெஸ்ட் செய்து கம்ப்ளீட் செய்ய வேண்டும். இங்க அவருக்கு 6.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குமானு டவுட்ஃபுல் தான். இங்க இந்த பிளானில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகம் மற்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் தர முடியாத 10 lakhsக்கான இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம டெத் பெனிஃபிட் பற்றி பார்ப்போம். மிஸ்டர் ஆனந்தனுக்கு பாலிசி எடுத்த நிமிஷத்தில் இருந்து முழு பாலிசி பீரியட் வரை 10 லட்சத்துக்கான டெத் பெனிஃபிட் இருக்கும். இந்த பெனிஃபிட் அவருடைய நாமினிக்கு மினிமம் 10 லட்சம் பிளஸ் சிம்பிள் ரிவர்சரி போனஸ் பிளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் ஆகும். போனஸ் அமௌண்ட் பாலிசி நீடிப்பு காலம் பொறுத்து மாறப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அற்புதமான பிளானோட இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சு இருந்தால் ஒரு லைக் கொடுத்து என்னை என்கரேஜ் செய்யவும் மற்றும் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் என்று செலக்ட் செய்யவும். ஏன்னா நான் நியூ வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற. ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.